ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். அவன்தான். டேய் வெளியே வாடா. அதோ அந்த ராஸ்கல் தான். என்னம்மா சொல்ற? சஞ்சயா? ஆமா, இவன் தான். உள்ள வந்ததுல இருந்தே நான் இவனை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இவன் சத்யாவோட கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லி கெடுத்து விடுறதுக்காகவே வந்திருக்கான். டேய் சஞ்சய், வாடா. சஞ்சய், என்னடா சொல்றாங்க? கையில் சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுடா, சொல்லு. ஏய், யார பத்த விஷ கலந்தவன் சொல்றேன். சம்பந்தம் இல்லாம நீங்களா செஞ்சதுக்கு என்ன இழுத்து விட்டு பழி சொல்றீங்களா? செல்வநாயகி மேடம், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. இப்பவும் சொல்ற கேட்டுக்கோங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. இது அது உங்க கௌரவத்துக்கே நல்லது இல்ல. இந்த சத்யா யார் தெரியுமா? ஏய், யாரா நீ? வாய மூடுடா. உன் பாட்டுக்கு என்னென்னமா பேசிக்கிட்டு இருக்க? சத்யாவை பத்தி என்ன பேசுற? ஆண்டி, இவன் சாரோட பணத்தை ஆட்டையை போட்டு சத்யா கிட்ட மாட்டினவன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க கூடாதுன்னு தான் இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சத்யா குடிக்க இருந்த ஜூஸ்ல அதனால தானே விஷம் வச்ச. நான் உன்னை சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணதெல்லாம் சரியா போச்சு. அத அந்த ஆண்டி குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ தள்ளுக்கமாட்சி. டேய் அயோக்கிய ராஸ்கல், நீ நல்லா இருப்பியா? என் பொண்ண மருமகளாக்கி அழகு பார்க்க நினைக்கிற அவங்களே கொல்ல பாக்குறியா? நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. சொல்ல போறேன். ஓடா வெளியில. மாமா, இங்க இருந்து கிளம்புடா. ஆனா மாமா, கிளம்பு. மாமா, நான் சொல்றது கேளுங்க மாமா. உனக்கு சொன்னா புரியாதா? நீ என்னடா கை வைக்காதீங்க. என்னடா இங்கே நிக்கிற? இவன் நலன் சாருடைய ஒய்ஃபோட தம்பினா இவனா விஷம் வச்சிருப்பான். இந்த காலத்துல சொந்தக்காரங்க தான் ஒருத்தர் நிறைய விஷம் வச்சிருக்காங்க. சம்பந்தப்பட்ட ஒருத்தங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா தோள் கொடுக்கறாங்க. ஆண்டி, இவன் மேல கேஸே இருக்கு. முழுசா 50 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிட்டு போயிட்டான். மேடம், இவங்க இப்படிதான் ஏமாத்துவாங்க. சென்டிமெண்டல் இடியட்ஸ். எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க மேடம். அதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்க. என் சம்பந்தி கிட்ட பேசுறதுக்கு உனக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்கு? அவங்க குடிக்கிற ஜூஸ்ல விஷத்தை கலந்துட்டு அத நான் பண்ணலன்னு சொல்ல போறியா? இப்படி பண்றது தானடா உன்னோட வேலைய. ஆல்ரெடி 50 லட்சம் ரூபாய் அடிச்சிட்டு ஓடின வந்தாலே நீ. இப்பதுக்கிட்ட இங்க வந்த மாமா, இதுக்கு மேல எங்க கிட்ட என்னடா எதிர்பார்க்கற? கண்ணு முன்னாடி நிக்காத, ஓடி போயிடு. மாமா இல்ல மாமா. சம்பந்தி, உங்க உறவுக்காரன்னு சொல்றீங்க, இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க என்னவோ பாத்துட்டு இருக்கீங்க. ஆண்டி, ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை கெடுக்கிறதுக்குனே 4 பேர் இருக்கதான் செய்வாங்க. எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க. இந்த கல்யாணம் நடந்து முடியட்டும். உங்க செல்போனுக்கு
இவன் மேல இருக்கிற எஃப்ஐஆர் டீடைல்ஸ் எல்லாம் நான் அனுப்புறேன். நல்லவங்களை எவ்வளவு வேணாலும் பேச விடலாம் ஆண்டி. ஆனா இவன மாதிரி அயோக்கியனங்களெல்லாம் பேச விடக்கூடாது. நீங்க இவனை மறந்துருங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷத்துல கையல் மட்டும் எனக்கு கண்ணு காமிக்கலன்னு வைங்க, நான் போய் அந்த ஜூஸ தட்டி விட்டுருக்கவே மாட்டேன். ஆண்டியும் குடிச்சிருப்பாங்க. நல்ல வேளை கடவுள் புண்ணியத்துல குடிக்கல. விடு சத்யா, இவ்ளோ தூரத்துக்கு தைரியமா கல்யாண மண்டபத்துக்கே வந்து விஷம் வச்சிருக்கான். இவனையே இங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கணும். சார், என்ன சார் நீங்க ஏன் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அடிச்சு துரத்துங்க சார். என்ன? போடா போடா வெளியில. ஐயோ, கொன்றுவேன். போடா. ஏய், என் மேலே போய் பழி போடுறீங்களா? இருக்கு, உங்க எல்லாருக்கும் இருக்கு. நான் யாருன்னு காட்டுறேன். கொஞ்சம் வழிவிடுங்க, வழிவிடுங்கண்ணா. கொஞ்சம் நகருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எல்லாரும் உட்காருங்க.